விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு சென்னையில் செய்யப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். முழுமுதற் கடவுள் யானை முகத்தோன் என்று சொல்லப்படுகிற விநாயகருக்கு கடந்த 17ஆம் தேதி முதல் விநாயகர் சதுர்த்தி என்று முதல் சிலை வைத்து தமிழகம் முழுவதிலும் அல்ல நாடு முழுவதிலும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னையில், அதாவது 4 நாட்கள் கழித்து 4வது நாளான இன்று சென்னையில் மட்டும் சுமார் 5000த்திற்கும் அதிகமான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்து முன்னணியின் சார்பில் மட்டும் சுமார் 2450 சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்து முன்னணியின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிற சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் மட்டும் சுமார் 5 இடங்களில் இந்த சிலைகளை கரைப்பதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். காசிமேடு, எண்ணூர், துறைமுகம், அதே போல பட்டினம்பாக்கம், நீலாங்கரை என 5 இடங்களில் மட்டும்தான் கரைக்க முடியும். அந்த 5 இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் குறைந்தது சுமார் 15000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 30 சிறப்பு அதிரடிப்படை குழுக்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகின்ற திருவல்லிக்கேணி பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் அதிக மசூதிகள் நிறைந்திருக்கின்ற இடம், இஸ்லாமிய மக்கள் வசிக்கின்ற இடம். அந்த மசூதிகள் வழியாக இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த ஊர்வலங்களை எடுத்து செல்வதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் அந்த இடங்களில் செல்லும் பொழுது பரபரப்பு ஏற்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் அந்த பகுதியில் மக்கள் இந்த ஊர்வலம் நடந்துவிடக்கூடாது, அந்த இடத்தில் எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது, சலசலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் காவல்துறை கவனமாக இருந்து அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி சென்னை பட்டினம்பாக்கத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் வர இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய 2 பிக் ஸ்கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு அந்த சிலைகளை எப்படி கடலுக்குள் எடுத்து சென்று கரைப்பது என்ற ஒத்திகை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தற்பொழுதே சென்னையில் ஒரு சில இடங்களில் இருந்து சிறிய அளவிலான சிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று பிற்பகலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இந்த இடத்தில் வரப்போகிறது. அதற்காக காவல்துறை ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து அதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் மட்டும் சுமார் 1500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கு ஒரு காவலர் தற்போது நின்று கொண்டு இந்த கடற்கரையில் பாதுகாப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தற்போது அந்த பைனாகுலர் மூலம் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீச்சல் தெரிந்த வீரர்கள் இந்த இடத்தில் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாராவது இந்த சிலைகளை கரைக்கும் பொழுது கடலுக்குள் சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது. இப்படியாக சென்னையில் காவல்துறை ஒதுக்கியிருக்கிற அந்த 5 இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது நிறைவாகவே போடப்பட்டிருக்கிறது. அல்தாஃப்.